வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பாண்டி மெரினா நிர்வாகத்திற்கு எதிராக மீனவர்கள் சாலை மறியல். 3 மணி நேர போக்குவரத்து பாதிப்பு. தொழிலாளர் சமரச அதிகாரிகள் மீது விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் சிவா வலியுறுத்தல். போக்குவரத்து விதிகளை மீறி அதிக மாணவர்களை ஏற்றி வந்த ஆட்டோ விபத்தில் சிக்கிய வீடியோ இணையத்தில் வைரல். ஆதார் அட்டை 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிப்பது கட்டாயம். 14ஆம் தேதி வரை அவகாசம் என்பது வதந்தி. இனி விரிவான செய்திகள். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பாக ஊட்டச்சத்து மாத விழா லாஸ்பேட்டை பகுதியில் சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பாக ஊட்டச்சத்து மாத விழா நடைபெற்றது. இதில் துறை அதிகாரி தலைமை தாங்கினார். ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு மகளிர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு உடற்பயிற்சி குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து அப்பகுதியில் இயற்கை முறையில் செய்யப்பட்ட சிறுதானிய உணவுகள் குறித்தும் விளக்கம் அளித்தார். இதில் ஆரம்ப சுகாதார நிலைய அதிகாரிகள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மருத்துவ அதிகாரி அவர்களை நமது சிடிபோ அவர்கள் அனைத்து மாநிலங்களிலும் இந்த ப்ரோக்ராம் நடத்தப்படுகிறது. அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், அதுக்காக இந்த கூட்டம் நடத்துது, டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறது, இந்த போஷன் மா ஊட்டச்சத்து, இந்த ஊட்டச்சத்து விழிப்புணர்வு ஏன் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை பிரச்சனைகள் குறித்து பொதுமக்களின் கோரிக்கைகளை துறை சார்ந்த அதிகாரிகளிடம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் அசோக் நகர், கவிக்குயில் நகர் பகுதியில் மழைநீர் வடிவு வாய்க்கால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் சரிந்தது. இதனால் அப்பகுதியில் மழை பெய்தால் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அப்பகுதிக்கு நேரடியாக சென்று உழவர்கரை நகராட்சி செயற்பொறியாளர் மலைவாசன், இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் உதவி பொறியாளருடன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அப்பகுதியில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தொல்காப்பியர் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அப்பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி குறித்தும் அதிகாரிகளிடமும் பொதுமக்களிடமும் கேட்டறிந்தார். இவங்க பண்றதா ஃபினிஷிங் ஆகும். பிடபிள்யூ பண்ணா நல்லா இருக்கு. வராங்க தான் வரோம். ஆனால் கோயில் வந்து இப்படி தள்ளி தானே இருக்கும். நேராக கோயில் கோயில் வாசல் கோயில் வாசல் இது ஒரு 25 ஃப்ளோர் எடுத்து அனுப்புகிறேன் சார்.
வேலை முடியுமே போடலாம். இதெல்லாம் அச்சாரம் தேங்க்ஸ். முடிஞ்சு போன மாதிரி தான் உடனே செய்யுங்கன்னு அச்சாரம் போடுறேன். உங்க கையில் தான் அப்படியே ஸ்டாக்னட் ஆகிடுச்சு. ஆர்சிசி ஒன்றும் ஆகுது, காங்கிரீட் தானே. பாரி வந்து நீதி பாரி இல்லையா? தொழிலாளர் விரோத போக்கில் ஈடுபடும் சமரச அதிகாரிகள் மீது விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆவேசம். புதுச்சேரி திமுக மற்றும் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை சார்பில் புதுச்சேரி தொழிலாளர் விரோத என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசையும் தொழிலாளர் துறையையும் கண்டித்து தொழிலாளர் துறை வளாகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை தலைவர் அண்ணா அடைக்கலம் தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி வரவேற்று பேசினார். மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து கண்டன உரையாற்றினார். அப்போது புதுச்சேரி மாநிலத்தில் தொழிலாளர் விரோத அரசு நடைபெறுகிறது. புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வரும் முயற்சியில் இந்த அரசு ஈடுபடவில்லை. ஆனால் நன்றாக இயங்குகிற தொழிற்சாலைகளுக்கு மூடுவிழா காணும் அரசாக இந்த அரசும் தொழிலாளர் துறையும் உள்ளது. தொழிலாளர்களின் குறைகளை காது கொடுத்து கேட்காத தொழிலாளர் துறை முதலாளிகளுக்கு ஆதரவாக கையூட்டு பெற்றுக்கொண்டு தொழிலாளர்களுக்கு துரோகம் இழைக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வாழ்வளித்த L&T நிறுவனம் இன்று தனது கிளையை மூடிவிட்டு சென்றுள்ளது. இதனால் அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் நடுத்தெருவில் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. MRF தொழிற்சாலையில் பெரும்பான்மை தொழிலாளர்களின் ஒருமித்த கருத்துக்கு எதிராக நிர்வாகம் தொழிலாளர் துறையை கையில் வைத்துக் கொண்டு செட்டில்மெண்ட் பேசுகிறது. ஹைடிசன் தொழிற்சாலை நிர்வாகம் 30 ஆண்டுகளாக தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டி கடந்த 3 ஆண்டுகளாக அவர்களுக்கு உரிய போனஸ் சம்பளத்தை வழங்க மறுக்கிறது. புதுச்சேரி அரசு குறைந்தபட்ச கூலி கொடுக்காத நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்தது. ஆனால் பெரும்பாலான தொழிற்சாலைகள் குறைந்தபட்ச கூலியை தொழிலாளர்களுக்கு கொடுக்க மறுக்கிறது. தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு என்பது இன்று கேள்விக்குறியாகி உள்ளது. இப்படி தொழிற்சாலை முதலாளிகள் செய்யும் அடாவடித்தனத்தை தொழிலாளர் துறை ஆணையர் மற்றும் சமரச அதிகாரியிடம் தொழிலாளர்கள் புகார் தெரிவித்தால் அந்த அதிகாரிகள் தொழிற்சாலை முதலாளிகளிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தொழிலாளர்களை வஞ்சிக்கின்றனர். தொழிலாளர்களுக்கு எதிராகவும் தொழிற்சாலை முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் செயல்படும் தொழிலாளர் துறை சமரச அதிகாரி வெங்கடேசன் மீது புதுச்சேரி அரசு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் தொழிலாளர் துறை ஆணையரின் வேலை என்ன என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும். புதுச்சேரி அரசு 10,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவித்து அது கிடப்பில் உள்ளது. 1004 பணியிடங்களுக்கு அறிவிப்பு செய்து அதுவும் கிடப்பில் உள்ளது. நிர்வாக சீர்கேடு உள்ள அரசாகவும் படித்த இளைஞர்கள் தொழிலாளர்களுக்கு துரோகம் இழைக்கும் அரசாகவும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு உள்ளது. இந்த அரசு தொடர்ந்து தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்தால் அதற்கான விலையை மக்களும் தொழிலாளர்களும் தக்க நேரத்தில் பதிலடி கொடுப்பார்கள் என எதிர்க்கட்சி தலைவர் சிவா பேசினார். முன்னதாக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற திமுக நிர்வாகிகள் MRF, MDL, ஹைடிசன், L&T தொழிற்சங்கங்களை சேர்ந்த தொழிலாளர்கள், போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கும் புதுச்சேரி அரசையும் தொழிலாளர் துறையையும் தொழிலாளர் துறை சமரச அதிகாரியையும் கண்டித்து முழக்கமிட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாநில துணை அமைப்பாளர்கள் தைரியநாதன், குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சன் குமரவேல், லோகையன், அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர் கோபால், கார்த்திகேயன், தங்கவேலு, கோபாலகிருஷ்ணன், அமுதா குமார், நர்கிஸ், தொகுதி செயலாளர்கள் திராவிடமணி, சக்திவேல், சீதாராமன், பாண்டு ஹரிகிருஷ்ணன், நடராஜன், தியாகராஜன், ரவிச்சந்திரன், ராஜாராமன், இளஞ்செழிய பாண்டியன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க காயரோகணம், துரை, ரவி, கண்ணன், சிவகுமார், மார்ஷல் மற்றும் கழக அமைப்பாளர்கள், தலைவர்கள், துணை தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர். குறிப்பாக புதுச்சேரியில் போடப்படுகின்ற தொழிற்சாலை அனைத்திற்கும் இந்த இன்னைக்கு தொழில் தமாக்கம் தீர்த்து வைக்கிறதுக்காக
இன்னைக்கு வந்து ஒரு அதிகாரம் அலுவலகம் வச்சு அதிகாரி போட்டுருக்காங்க, வெண்டிலேஷன் அதிகாரி போட்டுருக்காங்க. எல்லாரும் சீட்லேயே உட்காந்து போய் எட்டி நிரப்போம் செய்யலாம். சம்மன் கொடுத்து முதலாளிகளுக்கு ஆர்வம் இருக்காது. போட்டு மாநில அரசு வந்து அறிவிக்கணும்னு சொல்லியிருக்குது. இப்போதான் முதலமைச்சர் வந்து அசம்பிளியில் அறிவிச்சான்னு சொல்லியிருக்காரு. அது இன்னமும் கெசட்டா வெளியே வரல. ஒரு அரசாங்க அறிவிப்பா வெளியே வர. புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் சூரியன் அஸ்தமனம் பொழுது வானம் கருஞ்சிவப்பு நிறத்தில் காட்சியளித்தது. புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திராவில் உள்ள கிழக்கு கோதாவரி ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ளது. இதனிடையே ஆந்திராவில் பெய்த கனமழை காரணமாக கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏனாம் பிராந்தியத்திற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஏனாம் பகுதியில் சூரியன் அஸ்தமனமாகும் போது வழக்கத்திற்கு மாறாக கருஞ்சிவப்பு நிறமாக வானம் காட்சியளித்தது. இதனை அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பார்த்து ரசித்தனர். ஆதார் அட்டையை புதுப்பிக்க கட்டாயம் 50 ரூபாய் செலுத்திதான் ஆக வேண்டும். தெரியுமா உங்களுக்கு? செப்டம்பர் 14ஆம் தேதி வரைதான் ஆதார் அட்டையை புதுப்பிக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக சிலர் வதந்திகளை பரப்பி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 10 நாட்களில் நாடு முழுவதும் சுமார் 60 லட்சம் பேர் ஆதார் அட்டையை புதுப்பித்துள்ளனர். இந்த நிலையில் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நிலையில் டிசம்பர் மாதம் வரை ஆதார் அட்டையை புதுப்பிக்கலாம் என்று மத்திய அரசு அறிவித்தது. அப்படி புதுப்பிக்காவிட்டால் என்னவாகும் என்பது குறித்து அதிகாரி விளக்கம் அளித்துள்ளார். ஆதார் அட்டை தான் ஒருவரின் அடையாளம் என்றாகிவிட்டது. ஆதார் அட்டை இல்லாமல் வங்கி கணக்கு தொடங்குவது முதல் பான் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், ரேஷன் அட்டை, மகளிர் உதவித்தொகை, விவசாயிகள் மானியம், சிலிண்டர் மானியம், பள்ளியில் சேர, கல்லூரிகளில் சேர, ஜாதி சான்றிதழ் வாங்க, அரசு பணிகளில் சேர ஒரு மனிதனின் அனைத்து வேலைகளுக்கும் இப்பொழுது ஆதார் அட்டை அவசியமாகிவிட்டது. இதன் காரணமாக அனைவரும் தற்பொழுது ஆதார் அட்டை வைத்துள்ளனர். இந்த நிலையில் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தங்களது ஆதார் அட்டையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆதார் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஆதார் அட்டை 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்க வேண்டியது ஏன் அவசியம் என்றால், பலரும் தங்களது முகவரி மற்றும் செல்போன் எண்களை மாற்றி இருப்பர். முகங்கள் 10 ஆண்டுகளில் மொத்தமாக மாறி இருக்கும். ஆனால் ஆதாரில் பழைய புகைப்படங்கள் இருக்கும். அதேபோல் கைரேகை மாறி இருக்கவும் வாய்ப்புள்ளது. இதனால் ரேஷன் அட்டை, வங்கிகள் மற்றும் சிம் கார்டு வாங்கும் இடங்களில் சுயசான்று செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாகவே 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆதாரை புதுப்பிக்க வேண்டும் என்று ஆதார் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. ஆதார் அட்டை அப்டேட் செய்து 10 ஆண்டுகள் ஆன பிறகு சம்பந்தப்பட்டவர்களுக்கு SMS அனுப்பப்படும். அவர்கள் அருகில் உள்ள ஆதார் மையங்களில் புதுப்பிக்கும் பணியினை மேற்கொள்ளலாம். அப்பொழுது புகைப்படங்கள், கைரேகைகள் புதிதாக பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆதார் அட்டை புதுப்பிக்க 14ஆம் தேதி வரைதான் கால அவகாசம் என்று தவறான தகவல் பரவியதால் சேவை மையம் மற்றும் ஆதார் மையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இந்த நிலையில் இது பற்றி புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் சேவை மையம் நடத்தி வரும் கிருஷ்ணன் கூறுகையில், ஆதார் அட்டையினை 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிப்பது மிகவும் நல்லது. அப்படி புதுப்பிக்காவிட்டாலும் ஆதார் அட்டை செயல்பாட்டில்தான் இருக்கும். ஆனால் தற்பொழுது வரும் செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள் புதுப்பிக்க வேண்டும் என்று தவறான தகவல்கள் வந்துவிட்டது. அதாவது புதிய ஆதார் பதிவு செய்வது தவிர மற்ற அனைத்து ஆதார் சேவைக்கும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஆதாரில் புகைப்படம் மாற்றுவது, கைரேகை, கருவிழி பதிவு செய்வது, முகவரி மாற்றம் செய்வது, பெயர், பிறந்த தேதி ஆகியவை திருத்தம் செய்வது போன்ற பணிகளுக்கு ஆதார் மையத்தில் 50 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் பொதுமக்களே நேரடியாக ஆதார் இணையதளத்தில் முகவரி மாற்றம் செய்தால் அதற்கு வருகிற 14ஆம் தேதி வரை கட்டணம் இல்லை. இலவசமாக முகவரி மாற்றம் செய்து கொள்ளலாம். 14ஆம் தேதிக்கு பிறகு இதற்கு வெறும் 50 ரூபாய் கட்டணம் மட்டும் செலுத்த வேண்டும் என்கிற நடைமுறையை தான் இருந்தது. அதற்கும் தற்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கும் நிலையில் டிசம்பர் மாதம் வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் உண்மை நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதார் அட்டையை புதுப்பித்துக் கொள்ளலாம். அதற்கு கால அவகாசம் எதுவும் நிர்ணயம் செய்யப்படவில்லை என்று தெரிவித்தார்.
இனி வரிசையில் நின்று தண்ணீர் கட்டணம் செலுத்த தேவையில்லை. புதுச்சேரியில் முதன்முறையாக ஆன்லைன் மூலம் தண்ணீர் கட்டணம் செலுத்தும் வசதி. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையானது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மூலம் புதுச்சேரியில் தண்ணீர் கட்டணங்களை ஆன்லைன் மூலம் செலுத்தும் பாரத் பில் பேமெண்ட் வசதியினை தொடங்கியுள்ளது. இந்த வசதியின் மூலம் நுகர்வோர்கள் பில் கவுண்டர்களில் வரிசையில் நின்று தண்ணீர் கட்டணம் செலுத்துவதில் ஏற்படும் சிரமங்கள் களையப்படுவதோடு பணியாளர்களின் பணிச்சுமையும் குறைக்கப்படும். இந்த வசதியை பயன்படுத்தி பொதுப்பணித்துறையின் இணையதளம், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் இணையதள வங்கி சேவை போன்ற மொபைல் பயன்பாடுகள் மற்றும் ஜிபே, போன்பே, UPI, BHIM, IOB, UPI போன்ற செயலிகளின் மூலம் கட்டணங்களை செலுத்த முடியும். மேலும் நுகர்வோரின் பில் விவரங்களை விரைவாக பெறுதல், பரிவர்த்தனை வரலாறு, நிகழ்நேரத்தில் பரிவர்த்தனையின் நிலை, புதுப்பிப்புகள் தொடர்பான வாடிக்கையாளர் குறைகளை உடனுக்குடன் தீர்வு காண முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஆன்லைன் மூலம் தண்ணீர் கட்டணம் செலுத்தும் வசதியினை அதிகாரிகள் தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் அரசு செயலர் ஜெயந்தகுமார், தலைமை பொறியாளர் தீனதயாளன், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் புதுச்சேரி மண்டல உதவி பொது மேலாளர் எபினேசர் சோஃபியா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுச்சேரி எல்ராய் பிசியோதெரபி மறுவாழ்வு மையம் சார்பில் அதிநவீன இலவச ரோபோட்டிக் பிசியோதெரபி முகாம் வரும் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. புதுச்சேரி வெங்கடா நகரில் எல்ராய் பிசியோதெரபி மறுவாழ்வு மையம் இயங்கி வருகிறது. உலக பிசியோதெரபி தினத்தையொட்டி இம்மையத்தின் சார்பில் உடலில் உள்ள பல்வேறு வலிகள் மற்றும் வாதம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு இலவச ரோபோட்டிக் பிசியோதெரபி சிகிச்சை முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த மருத்துவ முகாம் வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. முகாமில் அதிநவீன முறையில் ரோபோட்டிக் பிசியோதெரபி சிகிச்சை மூலம் எலும்பு முறிவுக்கான பிந்தைய பயிற்சிகள், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பயிற்சிகள், பக்கவாதம், தண்டுவட நரம்பு பாதிப்புகள், ஆர்த்ரைட்டிஸ், பார்க்கின்சன் டிசீஸ் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு ரோபோட்டிக் பிசியோதெரபி பயிற்சி மூலம் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. புதுச்சேரியில் பல்வேறு அதிநவீன பிசியோதெரபி சாதனங்களை கொண்ட மையமாக இது திகழ்கிறது. அது மட்டுமின்றி உலகத்தரம் வாய்ந்த பிசியோதெரபிஸ்ட் மருத்துவ குழு மூலம் சிகிச்சைகள் இங்கு அளிக்கப்படுவதால் பல்வேறு பிரச்சனைகளுக்காக இங்கு சிகிச்சைக்காக வருபவர்கள் விரைவில் குணமாகி செல்கின்றனர். எனவே இந்த மருத்துவ முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறும், இது தொடர்பாக ஏதேனும் தகவல் அறிய 9944365442 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படியே இந்த காலகட்டலாம் சார் இங்கே காட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் வசந்தராஜ், நியூரோ ஃபிசியோதெரபிஸ்ட், எல்ராய் ஃபிசியோதெரபி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், பாண்டிச்சேரி. செப்டம்பர் 8 உலக ஃபிசியோதெரபி தினம், வேர்ல்டு ஃபிசியோதெரபி டே. ஸோ அந்த உலக ஃபிசியோதெரபி தினத்தை ஒட்டி பாண்டிச்சேரியில் நம்ம கிளினிக்கில் சிறந்த முறையில் ரோபோட்டிக் பயிற்சி மூலம் ரோபோட்டிக்ஸ்
புதுச்சேரியில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி அதிகப்படியான மாணவர்களை ஏற்றி வந்த ஆட்டோ எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கவிழும் வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. புதுச்சேரியில் கடந்த ஆண்டு அதிகப்படியான மாணவர்களை ஏற்றி வந்த ஆட்டோ பேருந்து மீது மோதியதில் பெரும் விபத்து ஏற்பட்டது. இதில் மாணவர்கள் பலத்த காயமடைந்தனர். இதன் காரணமாக அதிகப்படியான மாணவர்களை ஏற்றும் ஆட்டோக்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கோரி போக்குவரத்து காவல்துறையினர் பள்ளி நேரங்களில் கடுமையான சோதனையில் ஈடுபட்டதன் காரணமாக அதிகப்படியான மாணவர்களை ஆட்டோவில் ஏற்றி செல்வது ஓரளவு தடுக்கப்பட்டது. ஆனால் தற்போது பச்சையப்பன் என்கிற ஆட்டோ ஓட்டுநர் மகாத்மா காந்தி சாலையில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் இருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு செல்கிறார். பெற்றோர்களிடம் 4 பேர் என கூறிவிட்டு 9 பேரை ஏற்றிக்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காமராஜர் சாலை 45 அடி சாலை சந்திப்பின் அருகே ஆட்டோ வந்தபோது போக்குவரத்து சிக்னல் சிவப்பு நிறத்திற்கு விழுந்தும் அதனை கண்டுகொள்ளாமல் அதிகப்படியான மாணவர்களோடு சிக்னலை மீறி சாலையை கடக்க முயன்றார். அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனமும் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. அப்போது சிக்னலில் பணியில் ஈடுபட்ட காவலர் மற்றும் பொதுமக்கள் கீழே விழுந்த ஆட்டோவை தூக்கி மாணவர்களை காப்பாற்றினர். இதில் மாணவர்களுக்கு கை மற்றும் முதுகு கால் பகுதியில் லேசான காயம் ஏற்பட்டது. இதுகுறித்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நேற்று மாலை விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது என கருதி போக்குவரத்து காவல்துறையினர் விபத்திற்குள்ளான ஆட்டோவில் வந்த மாணவர்களை மீண்டும் அதே ஆட்டோவில் ஏற்றி வழக்கு எதுவும் பதிவு செய்யாமல் அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் தற்பொழுது இந்த வீடியோ வைரலாக பரவி வருகிறது. புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் மீனவ கிராம பகுதிகளில் உள்ள கடற்கரையை ஒட்டி அமைக்கப்பட்ட தனியாருக்கு சொந்தமான பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மையத்தை விரிவுபடுத்த சதுப்பு நில காடுகள் மற்றும் மீனவ பகுதி நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்டோர் 3 மணி நேரமாக சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் மீனவ பகுதியில் உள்ள கடற்கரையோரம் தனியார் சார்பில் பாண்டி மெரினா என்ற பெயரில் உணவு கூடங்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள் ஆகியவை அடங்கிய பொழுதுபோக்கு மையம் அமைந்துள்ளது. தற்போது இந்த மையத்தை விரிவுபடுத்த அரசு அனுமதி அளித்த இடத்தை மீறி சதுப்பு நில காடுகள் மற்றும் மாங்குரோவ் காடுகள் மீனவ கிராம மக்களுக்கான இடங்களை அந்த மையம் ஆக்கிரமித்து வருகிறது. இதனால் அந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் தங்களது படகு மற்றும் வலைகளை அமைப்பதற்கு இடம் இல்லாமல் உள்ளது. மேலும் தனியார் சார்பில் இயக்கப்படும் படகு சவாரியால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி மதுபான கூடங்கள், ஆபாச நடனங்கள் உள்ளிட்ட கலாச்சார சீர்கேடும் நடைபெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தனியார் பொழுதுபோக்கு மையம் அரசு நிர்ணயித்த இடத்தை விட அதிக இடம் ஆக்கிரமிப்பதை எதிர்த்தும் அப்பகுதி மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் சோனாம்பாளையம் 4 முனை சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரமாக நடைபெற்ற மறியலால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் காவல்துறையினருக்கும் மறியலில் ஈடுபட்ட மீனவர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து வாகன ஓட்டிகள் போராட்டக்காரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த வீராம்பட்டினம் பகுதியை சார்ந்த மீனவ இளைஞர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தாக்கியதால் போராட்டக்காரர்களுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த இளைஞர்களை காவல்துறையினர் அங்கிருந்து விரட்டி அடித்தனர். இதையடுத்து தெற்கு பகுதி துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு, வட்டாட்சியர் பிருத்திவி, காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா மற்றும் மீன்வளத்துறை இயக்குனர் அதிகாரிகள் ஆகியோர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதில் அனைத்து துறை அதிகாரிகளையும் அழைத்து மீனவர்களின் கோரிக்கைகளான ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுப்பதாகவும் கூட்டத்திற்கு மீனவ பஞ்சாயத்தாரும் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவிக்கலாம் என்றும், எனவே உங்கள் குறைகள் அனைத்தும் சரி செய்யப்படும் என்றும், அத்துமீறி ஏதேனும் நடைபெற்றிருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்ததன் அடிப்படையில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர்.
விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. சிபிஐ பாண்டிச்சேரி மெட்ரோவும் திருக்கனூர் பிரைனி ப்ளூம்ஸ் சிபிஎஸ்இ பள்ளியும் இணைந்து போதை விழிப்புணர்வு பேரணி கடற்கரை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. ஜேசிஐ வார விழாவை முன்னிட்டு ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோவும் திருக்கனூர் பிரைனி ப்ளூம்ஸ் சிபிஎஸ்இ பள்ளியும் இணைந்து போதை விழிப்புணர்வு பேரணியை கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நடத்தியது. காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன், மெட்ரோவின் 2024 ஆண்டு தலைவி சிவசெல்வி, பிரைனி ப்ளூம்ஸ் ஃபவுண்டர் நாராயணசாமி ஆகியோர் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் ஜேசிஐ சேர்மன் சுந்தர வடிவேல் முன்னிலை வகித்தார். மெட்ரோவின் முன்னாள் தலைவர்கள், பள்ளியின் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். பேரணியில் திருக்கனூர் பிரைனி ப்ளூம்ஸ் பள்ளி மாணவ மாணவிகள் 250 பேர் கலந்து கொண்டனர். விழிப்புணர்வு பேரணி கடற்கரை காந்தி சிலையிலிருந்து புசி வீதி வழியாக கம்மன் கலையரங்கம் வந்தடைந்தது. நிறைய பேருக்கு கேன்சர் வர்றது, நிறைய பேர் சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகுறது. இங்கே நிறைய டைம் ரோட்டில் போகும்போது கூட படுத்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. லைக் ரோட்லேயே 1 இயர்ஸில் நீங்கள் காலேஜ் போகும்போது உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நம்ம அப்பா அம்மாவுக்கும் நம்ம சொசைட்டி கிருத்திகா அந்த ஸ்நாக்ஸ் நட்டு முத்தியால்பேட்டை தொகுதியில் புதுச்சேரி நகராட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. முத்தியால்பேட்டை தொகுதியில் புதுச்சேரி நகராட்சி சார்பில் 2022-2023 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு சோலை நகர் அரவிந்தர் கார்டன் பகுதியில் புதிதாக சாலை அபிவிருத்தி செய்வதற்காக சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், மேலும் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள செல்வ முதலியார் தோட்டம் வீதி சிமெண்ட் சாலை மேம்படுத்தும் பணி 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதனை முடித்துக் கொண்டு முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் உள்ள மார்க்கெட்டில் மீன் வியாபாரம் செய்யும் பெண்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அவர்கள் மீன் வியாபாரம் செய்யும் மேடைக்கு சென்று அமர்ந்து மீன் வியாபாரம் செய்வதற்கு வசதியாக படிக்கட்டு வேண்டி கோரிக்கை வைத்தனர். இந்த கோரிக்கையை ஏற்று மேற்படி படிக்கட்டு கட்டும் வசதியை அனைத்து மேடைகளுக்கும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம், நகராட்சி ஊழியர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்களும் அந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் மீனவ பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அவங்க எம்எல்ஏ கொடுங்க தண்ணி தண்ணீர் மாதிரி சீர் கொடுக்குறோம். அந்த தலைவர்லாம் கொடுக்கவே இல்லையா? இவன் நிம்மதி கொடுங்க.
எங்கே பாருங்க மாமா. நெல்லித்தோப்பு பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றியதை கண்டித்து திமுகவினர் மற்றும் வியாபாரிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பாயிண்டர் வீதியில் நகராட்சி அதிகாரிகள் அறிவிப்பின்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். இதனையடுத்து வியாபாரிகள் ஒன்று திரண்டு நகராட்சி அதிகாரிகளுக்கு எதிராக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் திமுகவினர் மற்றும் அப்பகுதி வியாபாரிகள் பொதுமக்கள் திடீரென நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்ட அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் சென்று சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து அங்கிருந்து கலைந்து சென்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பாஜக தொகுதி தலைவர் வசந்தராஜ் பிறந்தநாளை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பாஜக தொகுதி தலைவர் வசந்தராஜ் பிறந்தநாளை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் சென்று சால்வை அணிவித்து கேக் வெட்டி வாழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சால்வை அணிவித்து கேக் வெட்டி வாழ்த்தினார். பின்னர் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சால்வை அணிவித்து வாழ்த்தினார். முன்னதாக அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகில் பாஜக ஓபிசி அணி சார்பில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வள்ளலார் சபையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த பிறந்தநாள் விழாவில் பாஜக தலைவர்கள் பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கொஞ்சம் அகல் பார்க்கணும். தெரியும் பாருங்க வில்லியனூரில் ரூபாய் 1.5 கோடி மதிப்பில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் நீர்ப்பாசன வடிகால் வாய்க்காலுக்கு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் 1,54,58,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கான்கிரீட் சுவர்களுடன் கூடிய வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர், ஊர் முக்கியஸ்தர்கள் அங்காளன், செல்வநாதன், கிருஷ்ணன், கோவிந்தசாமி, சுப்ராயன், குமார், முருகையன், அன்பு என்கிற அன்பழகன், தயாளன், அன்பு நிதி, வெங்கடேசன், கோடி பிரகாசம், சேகர், நாகராஜ், அஞ்சாப்புலி, ஜெயபால், காளிதாஸ், அபிமன்னன், பிரகாஷ், அன்வர்தீன், செல்வராஜ், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், ஆதிதிராவிட அணி துணை அமைப்பாளர் காளி, ஆதிதிராவிடர் அணி துணை தலைவர் கதிரவன், சபரி, ரஃபீக், பாலகுரு, நடராஜன், பவித்ரன், முத்து, கிருஷ்ணராஜ், கோதண்டம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க. சரி, ஒரு நிமிஷம்.
வில்லியனூர் அம்மா மக்கள் முன்னேற்ற தலைமை கழக அலுவலகத்தில் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ்டி சேகர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அமமுக கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடும் பொருட்டு பொதுக்கூட்டம் மற்றும் ஊர்வலம் சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது தொடர்பாக வில்லியனூர் மேற்கு மாநில அமமுக தலைமை கழகத்தில் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ்டி சேகர் தலைமையில் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இணை செயலாளர் லாவண்யா, அம்மா பேரவை செயலாளர் காண்டிபன், வில்லியனூர் தொகுதி செயலாளர் செந்தில் என்கிற குமாரவேல், மண்ணாடிப்பட்டு தொகுதி செயலாளர் தனவேல், நெசவாளர் அணி செயலாளர் சிவக்குமார், சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், மாநில கழக நிர்வாகிகள் அண்ணாமலை, சரளா, அமலா, சந்திரா, உமா, சண்முகம், பிரதாப் மற்றும் தொகுதி கழக செயலாளர்கள், கழக பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். கழகத்தினுடைய அறிவுறுத்தலின்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நல்லபடியாக சேர்ந்து ஒரு 500 பேராவது கூட்டிட்டு வந்து எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா இருந்து மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக பொதுக்கூட்டம் எவ்வாறு நடத்த வேண்டும், எங்கு நடத்த வேண்டும் என்ற ஆலோசனை கூட்டம் மாநில கழக செயலாளர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மழை அங்கி மற்றும் மிதிவண்டியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மாணவர்களுக்கு வழங்கினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மழை அங்கி மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி செல்லிப்பட்டு உயர்நிலைப்பள்ளி, சோரப்பட்டு உயர்நிலைப்பள்ளி, திருவண்டார்கோவில் உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி, மதகடிப்பட்டு பாளையம் உயர்நிலைப்பள்ளி, திருபுவனை உயர்நிலைப்பள்ளி, களித்தீர்த்தால் குப்பம் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மழையங்கி மற்றும் சைக்கிள்களை வழங்கி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிறுத்தி ஒன்றிணைந்து பாடுவோம். இந்த பள்ளி பல்வேறு முறை மின் கட்டண வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் வில்லியனூர் அண்ணா சிலை அருகே பரப்புரை போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மின் கட்டண வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் முன்னெடுக்கும் பரப்புரை மற்றும் தொடர் போராட்டம் வில்லியனூர் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் முருகானந்தம், திராவிட விடுதலை கழகம் லோகு ஐயப்பன், மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு ஆசிர், புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், பி போல்ட் பஷீர் அகமது, பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, புதுச்சேரி இயற்கை மற்றும் கலாச்சார புரட்சி இயக்கம் பிராங்க்லின் பிரான்சுவா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கூட்டாக தலைமை தாங்கி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி ஆட்சியை கண்டித்தும் மின் கட்டண வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பரப்புரையில் பேசுகையில், அண்டை மாநிலங்களை விட புதுச்சேரி மக்கள் 500 யூனிட்டிற்கு 965 கூடுதலாக செலுத்த வேண்டிய நிலை உள்ளது. இது எந்த விதத்தில் நியாயம்? அதுவும் இந்த மின்கட்டண வரி கொடுமையை கடந்த ஜூன் மாத தேதியிலிருந்து செலுத்த சொல்வது சட்ட விரோதம்.
இது நுகர்வோர் சட்டங்களுக்கு எதிரானது. இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். மின் நுகர்வோர் மின்சாரம் பயன்படுத்தாமல் இருந்தாலும் கூடுதல் கட்டணம், அடிப்படை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது தமிழகத்தில் இல்லாத அநியாயம். இது மக்களின் அடிப்படை வாழ்வாதார உரிமைக்கு எதிரானதாகவும் சட்ட விரோதமானதாகவும் உள்ளது. எனவே இதை திரும்ப பெற வலியுறுத்தி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசை கண்டித்து தொடர் பரப்புரை மக்கள் எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஏராளமான சமூக இயக்கங்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மக்களை பல்வேறு நிலைகளும் வகித்து வருகின்ற இந்த மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பல்வேறு போராட்டங்களை நம்ம நடத்தி வருகின்றோம். வந்து போராட்டம் உள்ளிட்ட பல போராட்டம் நடத்தினாலும் கூட எந்த வகையிலும் முடியாத ஒரு அரசு எதற்காக எங்களையா மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாண்டி மெரினா நிர்வாகத்திற்கு எதிராக மீனவர்கள் சாலை மறியல். 3 மணி நேர போக்குவரத்து பாதிப்பு. தொழிலாளர் சமரச அதிகாரிகள் மீது விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் சிவா வலியுறுத்தல். போக்குவரத்து விதிகளை மீறி அதிக மாணவர்களை ஏற்றி வந்த ஆட்டோ விபத்தில் சிக்கிய வீடியோ இணையத்தில் வைரல். ஆதார் அட்டை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிப்பது கட்டாயம். 14ஆம் தேதி வரை அவகாசம் என்பது வதந்தி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.